ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த பிடிஓ ஆஃபீஸ் இன்டர்வியூக்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ராசஸ், எப்படி நடக்க போகுது, ஆல் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போய்ட்டு டிஎன்ஆர்டி அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். சரிங்களா? இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு என்னென்னா, உங்கள் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்ட்டு என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈப்பு ஓட்டுநர், அதாவது டிரைவர் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் பதிவறை எழுத்தர், ஓகேவா, ரெக்கார்டு கிளர்க்கு, அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இது எல்லாத்துக்குமே வந்து இப்போது நேர்முக தேர்வுக்கான ஆல் டிக்கெட் வந்து வந்திருக்கு. ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் அதே மாதிரி தான் நீங்கள் எந்த கால் லெட்டர் வந்து கேட்குறீங்க அப்படின்ட்டு, நான் எக்ஸாம்பிளுக்கு அலுவலக உதவியாளர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து என்னென்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்கள்ல, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கேப்சாவை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு ஷோ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து கீழே இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டவுன்லோட் இன்டர்வியூ கால் ஃபார் போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ட்டு வந்திருக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிங்களோ அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஆல் டிக்கெட் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்களோட பேர், அதுக்கப்புறம் ஃபாதர் பேர், பிறந்த தேதி, கம்யூனிட்டி, அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து எப்போ நடக்க போகுது, எந்த டைமில், எந்த பிளேஸு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து டவுன்லோட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நீங்கள் வந்து சொன்ன டேட்டில், சொன்ன இடத்துல கரெக்டாக வந்து அந்த இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் என்னென்ன இருக்குதோ, நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதனோட சர்டிஃபிகேட், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, அதை வந்து எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ கால் லெட்டர் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப் இன்டர்வியூஸுமே அதுதான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இல்லாதவங்க என்னை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட்டு, இல்லை உங்கள் டேட் ஆஃப் பர்த் எதில் கரெக்டாக இருக்கோ அதனோட ப்ரூஃபை வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னுரிமை சான்றிதழ், அதாவது பிஎஸ்டிஎம், தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ், அது ஆன்லைனில் வாங்கினது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை, இது எல்லாமே வந்து எக்ஸர்வீஸ் மேன், இதெல்லாம் வந்து முன்னுரிமை கேட்டகரியில் வரும் இல்லையா? அதனால் வந்து யாராச்சும் வச்சுன்னு இல்லைன்னா சொல்லுங்கள், அது வச்சுன்னு இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. இப்போ இனிமேல் தான் வாங்கணும்னா சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி தரேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியே வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேட்டாக போனீங்கன்னா நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் கேண்டிடேட்டோ அவங்க மட்டும்தான் இன்டர்வியூக்கு வரணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. மற்றவங்கள உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் மொபைல் ஃபோனு அதெல்லாம் எதுவும் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான், சிம்பிள் தான். ஈஸியாகவே இப்படி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு தென்காசியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு மாவட்டமாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லலாம் கூட அனுப்பிச்சிருந்தாங்க போஸ்டெல்லாம். நம்ம சேனல்லே வீடியோஸும் அப்டேட் பண்ணியிருந்தோம். வாட்ஸ்அப் குரூப்லேயே சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. ஒரு சில மாவட்டத்தில் வந்து வெறும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு இன்னொரு டேட் கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து இந்த மாதிரி ஆன்லைன்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்திருக்கா என்ன ஏதுன்ட்டு. வந்திருந்தால் போய் அட்டன் பண்ணுங்கள். பட் இதற்கான ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் எதுவும் அவங்க சொல்லலை. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஷோ ஆகுதுன்னா, யூ ஆர் நாட் செலக்டட் ஃபார் அன் இன்டர்வியூ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுட்டு இவங்கெல்லாம் வந்து ஒரு வேளை அதில் மிஸ்டேக் ஏதாச்சும் இருந்ததுனால இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் ஆகலையா அப்படின்ற எந்த ரீசனுமே அவங்க வந்து சொல்லலை. ஒரு சில பேருக்கு இப்படி வந்திருக்கு, அது எரர்னால வருதா என்ன ஏதுன்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணலை. அதனால் வந்து ஒன்று நேரில் போயிட்டு விசாரிங்க, இல்லை வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏதாச்சும் அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? நிறைய பேர் வந்து கேட்டிங்க இந்த மாதிரி ஷோ ஆகுது அப்படின்ட்டு. பட் என்னன்னு தெரியல. அவங்களுமே கவர்மெண்ட் சைடில் தரப்புல இருந்தும் ப்ராப்பராக எதுவும் சொல்லலை. சரிங்களா? பார்க்கலாம். ஏதாச்சும் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.
எல்லா அப்டேட்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ப்ராப்பரா அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. ஏன்னா இன்டர்வியூ டேட் முடிஞ்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. வேஸ்ட் ஆயிடும். அதனால வந்து எல்லாருமே இந்த மாரியான அப்டேட்ஸ முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி இந்த வீடியோவும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.